சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த நல்லெண்ணெயில் நம்ம வெள்ளைப்பூடை போட்டு தாளிக்கும் போது அருமையான ஒரு வாசம் இருக்கும், நல்ல டேஸ்ட்டு வரும். ஒரு 10-15 கடுகு இதையும் சேர்த்து நம்ம அரைக்கும் போது மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து லைட்டாக நம்ம கொதிக்க விடுவோம். இதுலேருந்து அந்த எண்ணெய் வந்து திரண்டு வரும். ஒரு 2 பச்சை மிளகாய் மீன் சேர்த்தாச்சு, நல்லா கிண்டி விட்டுருவோம். மீன் வந்து 5 to 7 நிமிஷத்தில் வெந்துடும். அருமையான வெலை மீன் குழம்பு. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்க பீட்டர். இன்னைக்கு தாட் ஃபார் த டே, கூடுமானால் எல்லோரோடும் சமாதானமாக இருப்பதற்கு முயற்சி செய்வோம். சமாதானமாக இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான காரியம், கஷ்டமான காரியம். நம்ம வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வந்து பெருசாக்கிக்கிட்டே போகாமல் அதை நிப்பாட்டி ஒரு ஸ்டாப்புக்கு கொண்டு வந்துட்டு சமாதானமாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெலை மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். வெலை மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வைக்கும்போது நம்ம மத்தி மீன் வைக்கிறது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வெலை மீன் கொஞ்சம் இந்த பெரிய மீன்களில் வந்து குழம்பு பண்ணும்போது அது ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் அடிக்கடி பண்ணிகிட்டே இருப்பீங்க. நான் சொல்கிற ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் கூட ஒரு சின்ன ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அது வந்து கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். அதனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெலை மீன் குழம்பு நம்ம மண் சட்டியில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல சட்டி சூடான உடனே நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துருவோம். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது குழம்பு அருமையாக இருக்கும். மீன் குழம்பு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே கொஞ்சோண்டு கடுகு போட்டு நம்ம அடுத்து சேர்க்க வேண்டிய சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருவோம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கறது நல்லது. மீன் குழம்புக்கு கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும், ஆனால் நல்லது. அதனால வெந்தயம் கட்டாயம் நம்ம சேர்ப்போம். கடுகு வெந்தயம் சேர்த்த உடனே வெள்ளைப்பூடு பார்த்திங்கன்னா ஒரு 15 நாட்டுப்பூடு எடுத்துருக்குறேன். அதை நம்ம சேர்த்துடலாம். வெள்ளைப்பூடு நம்ம மீன் குழம்புக்கு சேர்க்கணும், ஏன்னா கொஞ்சம் வாய்வு இருக்கும் சில மீனில். அதனால் நம்ம கட்டாயம் வெள்ளைப்பூடு சேர்க்குறது ரொம்ப நல்லது மீன் குழம்புக்கு. அது போக டேஸ்ட்டும் நம்ம இந்த நல்லெண்ணெயில் இந்த வெள்ளைப்பூடை போட்டு தாளிக்கும் போது அருமையான ஒரு வாசம் இருக்கும், நல்ல டேஸ்ட் வரும். லைட்டாக ப்ரௌன் கலரில் வர நம்ம லைட்டாக இதை வதக்குவோம். பாருங்கள், நல்லா வெள்ளைப்பூடு வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம், அதை சேர்த்துருவோம். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்குவோம். வெங்காயம் வந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வர நம்ம லைட்டாக வதக்குவோம். இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அப்படியே 4 இதில் உள்ளதை நான் எடுத்துக்கிறேன், நிறைய கருவேப்பிலை. இது போடும்போது நல்ல ஒரு வாசம் இருக்கும். கருவேப்பிலை நல்லதும் கூட. இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலராக வதங்குற வரை நம்ம வதக்குவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி ரஃப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 4 தான் கட் பண்ணிக்க, ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது சேர்த்துருவோம். இந்த டைமில் அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்குற டைமில் நம்ம போய் இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக்சியில் அரை தேங்காய் எடுத்துக்கிறேன், ஒரு 15 சின்ன வெங்காயம், இது கூட சீரகம் 1 டீஸ்பூன் சீரகம் நம்ம சேர்க்குறோம். இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். அது கூடவே ஒரு சீக்ரெட் பார்த்தீங்கன்னா, கடுகு ஒரு 10-15 கடுகு, கொஞ்சோண்டு, ரொம்ப சேர்க்க வேண்டாம். இதையும் சேர்த்து நம்ம அரைக்கும் போது மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம ஒரு கருவேப்பிலை, ஒரு 2 இனுக்குள்ள கருவேப்பிலையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மையாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா பொடிகள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப காரமான மிளகாய் பொடினா ஒரு 2-2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கம்மியான உரைப்பு, அதனால் 3 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேன். மல்லிப்பொடி எப்போவுமே வத்தல் பொடிக்கு டபுள் மடங்கு. நம்ம 6 டீஸ்பூன் மல்லிப்பொடி இதில் சேர்ப்போம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு ஒரு
1 டேபிள் ஸ்பூன் உப்பு இல்லைன்னா ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருவோம். மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வதக்குவோம். ட்ரையாகவே லைட்டாக வதக்கும் போது நல்லா அந்த பச்சை வாடை ஈஸியாக போயிடும். லைட்டாக வதக்கினா போதும். நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் கொஞ்சம் மட்டும் சேர்த்தா போதும். ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போது அடுப்பை கூட்டி வச்சுட்டு இது வந்து லைட்டாக நம்ம கொதிக்க விடுவோம். இதுலேருந்து அந்த எண்ணெய் வந்து திரண்டு வரும். எண்ணெய் திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணுவோம். பாருங்கள், எண்ணெய் வந்து அப்படி லைட்டாக பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைமில் நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய், வெங்காயம், சீரகம், கடுகு, கருவேப்பிலை அந்த மிக்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸியும் கழுவி அதில் உள்ள தண்ணியும் நம்ம கொஞ்சம் ஊற்றிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து லைட்டாக ஒரு கொதி நிலைமை வரட்டும். அது வரை கொதிக்க விட்டுருவோம். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். புளி வந்து நம்ம குழம்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸ் புளி வந்து ஊற வச்சுருந்தோம். அதை நல்லா கரைச்சி இப்போ அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துருவோம். புளி சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணியாக வேணும்னா தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் திக்காக வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டாக இருக்கும். இது வந்து இப்போது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதித்து அந்த பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம மீனை போடணும். மீனை போட்டு ரொம்ப நேரம் நம்ம வேக விடக்கூடாது. அதனால் இப்போதைக்கு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷமாக நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மீன் போடுற டைம் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உப்பு உரைப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துடலாம். புளிப்பு கரெக்டாக இருக்குது, உரைப்பு கரெக்டாக இருக்குது, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு இப்போ நம்ம சேர்த்துருவோம். ஏன்னா மீன் போடுறதுக்கு முன்னாடி உப்பும் புளிப்பு உரைப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த மீன்லேயும் நல்லா இறங்கும் அந்த உப்புலாம். இந்த டைமில் ஒரு 2 பச்சை மிளகாய் நம்ம முழுசாக அப்படியே போட்டுடலாம். இது வந்து ஒரு வாசத்துக்கு தான் நல்லாயிருக்கும். இந்த டைமில் போடும்போது முழுசாக அப்படியே சேர்த்துருவோம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த வெலை மீனை சேர்த்துலாம். வெலை மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தலை வந்து கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நான் தலையை வந்து முழுசாக வச்சுருக்கிறேன். இந்த தலையை அப்படியே நம்ம முதல்ல சேர்த்துருவோம். 2 மீன், 2 தலையும் இதில் பெரிய தலை ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வெலை மீன் தலை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். சேர்த்துருவோம். பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வால் அப்புறம் நல்ல பீஸு. நம்ம வீட்டில் தான் கட் பண்ணோம் இந்த மீனை. இதுக்குரிய வீடியோவோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். சூப்பரான பீஸு. நம்ம வீட்டில் கட் பண்ணும்போதும் கடையில் வாங்குற மாதிரியே நல்ல ஒரு பீஸு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே குழம்புல சேர்த்துடலாம். கொஞ்சம் மீன் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் பொரிக்கிறதுக்கு. இது வந்து குழம்புக்குன்னு எடுத்து வச்ச மீன். இதை சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா அந்த தலை பக்கத்தில் உள்ள பகுதி. இது வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும். மீன் சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இந்த மீன் வந்து ஒரு கரெக்டாக 5 to 7 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப நம்ம கொதிக்க விட வேண்டாம். இப்போ இந்த மசாலா ரொம்ப மசாலா வாட போயிடக்கூடாது. அதனால் இது ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம், அதுக்கப்புறம் 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. வாசம் அடிப்பொலி வாசம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா மிதந்துட்டு இருக்குது பாருங்கள். இந்த மண் சட்டி நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் 2 நிமிஷம் ஆச்சு. இருந்தாலும் பாருங்கள் கொதிச்சுட்டே இருக்குது. அவ்வளோ சூடு இருக்கும் அந்த மண் சட்டியில். அருமையான குழம்பு. மீன் பாருங்கள், சூப்பரான மீன். நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா சுடுது. வா, சூப்பராக இருக்குது. புளிப்பு உரைப்பு எல்லாம் பக்காவாக இருக்குது. அருமையான மீன் வாசம். வெலை மீன் வந்து நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் குழம்புக்கு. அருமையாக இருக்குது. இது வந்து நம்ம உடனே சாப்பிட வேண்டாம். ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக ஃபைனல் டச்சாக நம்ம கருவேப்பிலை 2 இது நல்லா உள்ளதை நல்லா கட் பண்ணி பிச்சு போட்டு விட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அடிப்பொலியான மீன் குழம்பு சூப்பராக இருக்கும்.
சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வெலை மீன் குழம்பு வச்சுட்டோம். ரொம்ப அருமையான டேஸ்ட், நல்ல ஒரு வாசம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம்.